உள்ளத்தே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார்.
செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைந்தே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தார் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைந்தே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமறைவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்திய சகோதர சகோதரிகளே, இந்திய பிரஜைகளே, மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் இந்திய நாட்டின் சுதந்திர தின விழா நாளிலே உங்கள் யாவருக்கும் தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் பெருமை சேர்த்திட என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்களில் அனைவருக்கும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களையும் சுதந்திர திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் சொல்லி வைப்பதிலே ஒரு சின்ன கருத்தை நான் இந்த நாளிலே நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது இந்திய நாடு வளமையான நாடு, ஆனால் வளமையுற்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல வகைகளிலே மீண்டும் இது நலமான ஒரு இந்தியாவாக விளிர வேண்டும். அதற்கு கருவிகளாக அன்னையை போல நாமும் மாற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல உடல் ஆரோக்கியமும் குறைவில்லாத வருமானமும் தீராத சந்தோஷமும் சிறந்த நற்பண்புகளையும் நாம் பெற்றிட
யாவரும் வாழ்த்துவோம். மின்னேற்பு அன்னை மரியின் பரிந்துரையும் ஆண்டவரின் ஆசீரும் உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கப் பெறட்டும். இன்றைக்கு நம் தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் விழா எடுக்கிறோம். இருவருக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமையும் தொடர்பும் இருப்பதை நாம் பார்க்கலாம். தாய்க்கு எதற்காக, தாய் நாட்டிற்கு எதற்காக, பிள்ளைகள் எதற்காக என்ற கேள்விகளை கேட்டு பார்த்தோம் என்றால் நாமே பதில் சொல்ல முடியும். ஒரு சாதாரண தாயை விட மேலாக மரியாள் பிள்ளைகளாகிய நம்மீது முழுமையான அக்கறை கொண்டிருப்பவள், கண்மணி போல கருத்தாய் காப்பவள். அதனால் நாம் அவருக்கு விழா எடுத்து கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானதாகும். அன்னை தன்னை தேடி வரும் அனைவருக்கும் அடைக்கலம் தருகிற நகரம் என்கிறார் புனித டமாசின் நகர் அருளப்பர். ஒரு மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்குகளாக மாறினும் மரியன்னை அவருடைய தகைமைக்கு ஏற்றவாறு புகழ முடியாதாம் என்கிறார் தூய அகோஸ்தினார். புனித அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்துக்கு ஆளுகின்ற அரசரை இந்த அம்மையே நீர் வாழ்க என்று வாழ்த்து சொல்கிறது திருச்சபை. அன்னையின் பெருமை கோபுரம் போல உயர்ந்தது, வானம் போல பறந்தது, கடல் போல ஆழ்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அன்னையின் அன்பு எடுத்துரைக்க உலகில் எந்த மொழியிலும் போதிய வார்த்தைகள் இருக்க வாய்ப்பில்லை. இந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து எந்தெந்த மக்களெல்லாம் இந்த அன்னையை பரிந்துரையை தேடி வருகிறார்களோ அத்தனை மாந்தருக்கும் இந்த அன்னை அருள் பாவிக்கிறாள் என்பதுதான் அன்றாட அனுபவ உண்மை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே தாய்க்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசிக்கிற பொழுது நம்முடைய தாய் நாட்டில் உள்ள தாய்மார்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். ஏழை முதியோர் இல்லத்திற்கு அவர்களை அனுப்பாமல் சொந்த வீடுகளிலே அவர்களை வைத்து பாசத்தோடு கவனிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய பாக்கியங்களை நாம் பெறுவோம். தாய் நாட்டிற்கு எதற்காக என்கிறார். நம் தாய் நாடு பிள்ளைகளாகிய நம்மை மிகவும் அன்பு செய்கிறது. பல காரியங்களை பின்தள்ளி போட்டாலும் இந்த இந்திய நாடை குறித்து நாம் பெருமை கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய நாடு என் தாய் நாடு என்பதில் இந்தியர்கள் நாம் பெருமை கொள்கிறோம், பெருமிதம் அடைகிறோம். எத்தனை வளமைகள், எத்தனை வரன்கள், திறமைகள், திறன்கள். அதனால்தான் நாம் தாய் நாட்டிற்கு விழா எடுத்து கொண்டாடுவது மிகவும் பொருத்தம். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கும் தினமாக கருதப்படுகிறது. அந்த நாள் நம்முடைய புதிய தேசத்துடைய உதய நாள் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் தொடக்க நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது தாய்நாடான இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் பல நூற்றாண்டுகளை கடந்து நாம் சுதந்திரமாக நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் பல தலைவர்களால், பல போராட்ட வீரர்களால் இந்திய நாடு வளமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே நாமும் பங்கேற்பாளர்களாக, கருவிகளாக மாற வேண்டும் என்ற அழைப்பை இந்த நாளிலே உங்கள் முன் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தாயையும் தாய் நாட்டையும் அன்பு செய்ய வேண்டும். இருவர் செய்த நன்றிகளையும் மறவாமல் நடக்க வேண்டும். இருவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இது பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. என்னுடைய தாய் அன்னை மரியாளுக்காக நான் செய்வது என்ன, என் தாய் நாடு இந்தியாவிற்காக நான் செய்வது என்ன என்பதை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே விடுதலை என்பது நலிவான நிலையிலிருந்து நலமான நிலைக்கு கடந்து செல்வதை குறிக்கும். அடிமை நிலையிலிருந்து சுதந்திர நிலை அடையும் போதுதான் நாம் விடுதலை என்றால் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இது இந்திய நாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி நிச்சயமாக விடுதலைக்காக தேடி எழுதுகின்ற கோடிக்கணக்கான இந்திய மக்கள் வாழ்விலே இன்னும் கோலோச்சுகின்ற அடிமைத்தனங்களை பார்த்தால் நம்மால் சொல்ல முடிவதில்லை. அன்புக்கினவர்களை, இன்றைக்கு ஓட்டுச்சோறு என்று சொல்கிறோமே, வாக்கு திருட்டுகள் நடைபெறுகிறது. ஒரு நபர் ஒரு வாக்கு என்பதை மறுக்கப்படுகிறது. பலவிதமான ஜாதிய படுகொலைகள், பலவிதமான ஆணவ படுகொலைகள், சில தேர்வின் மூலமாக வருகின்ற பக்க விளைவுகள், தனியார் மயமாக்கப்படுகிற சூழலால் ஏற்படுகின்ற பொருளாதார சீர்கேடுகள் எல்லாம் இந்திய நாட்டிலே நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கிறோம்.
இவைகளுக்காக நாம் முன்னெடுக்கக்கூடிய செய்திகள் என்ன? விடுதலைக்காக போராடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த போராட்டம் என்பது நம்முடைய உணர்வுகளில் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்ற இந்திய நாடு விடுதலை நிறைந்த சுதந்திரம் நிறைந்த ஒரு நாடாக நடைபெற முடியும். வருகின்ற நாட்களிலும் நம்முடைய இந்திய நாடு மக்கள் நலமாக வாழுகின்ற ஒரு தேசமாக மாற நாம் முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. விடுதலை நாயகனே, ஆண்டவரே இறைவா, எங்களது நாடு விடுதலை அடைந்த நாளிலே உம்மை போற்றுகிறோம். இந்த விடுதலைக்காக உழைத்த உயிர் நீத்த அனைவருக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களில் எங்கள் நாட்டிற்காக, நாட்டு மக்களுக்காக மன்றாடுகிறோம். சாதி மத பிளவுகள் நீங்கி ஆணவ கொலைகள் மறைக்கப்பட்டு சமத்துவம் ஒற்றுமையும் நிறைந்த விடுதலை பெற்ற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி, பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். ஒரு தாய் மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி, பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். நாட்டின் நலனே நம்முயிர் மூச்சாகும், நாடே நமது வீட்டினும் மேலாகும். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. கடமை என்றும் நம்முடைமை, அதை கண்டென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கடமை என்றும் நம்முடைமை, அதை கண்டென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் ஒரு நாடே, இதை கருத்தாய் கொண்டாரே காண்போம் புது நாடே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இணைந்து வாழ்வோமே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.